பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். 2 பேதுரு 1 அதிகாரம் 21வது வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால உண்டாகவில்லை. அதற்காக ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம், எந்த தீர்க்க தரிசனம்? முன்னால வசனம் பாருங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம். அதனால ஊர்ல சொல்ற தீர்க்க தரிசனம் எல்லாம் மனுஷருடைய சித்தத்துல உண்டாகலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஊர்ல யாரோ சொல்றாங்க தீர்க்க தரிசனம், நான் சொல்றேன், நீ சொல்ற, அது வருது இது வருது. அப்படி நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க. நல்ல தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கள்ள தீர்க்கதரிசிகள் சில நேரம் ஃபெமிலியரா கூட இருக்காங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் ஏதாவது உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு குடுகுடுப்புக்காரன் சொல்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பைபிள் சொல்லுகிறது வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம். வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால உண்டாகவில்லை. வேதத்தில் இருக்கிற வேதாகம வசனங்கள், அதுதான் தீர்க்க தரிசனம். வேத வசனங்கள் ஒருபோதும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டானது அல்ல. வேத வசனங்கள் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வந்தது அல்ல. வேத வசனங்கள் மனுஷனுடைய அறிவிலிருந்து வரல. வேத வசனங்கள் மனுஷனுக்கு இருந்த ஆற்றலில் இருந்து வரல. வேத வசனங்கள் மனுஷனுக்கு இருந்த சொல்லாற்றலில் இருந்து வரவில்லை. வேத வசனங்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அதற்காக ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளே, வேத வசனங்கள் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லையா? ஆம், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனங்கள் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டானது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனங்கள் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டானது அல்ல. என்னை கேட்கிற சபைக்கு நான் சொல்லுகிறேன், விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், வேத வசனங்கள் மனுஷருடைய சித்தத்துல உண்டாகவில்லை. எந்த மனுஷனும் மோசே யோசித்து பேசினது அல்ல, தாவீது யோசித்து பேசினது அல்ல, அல்லது சாலமோன் யோசித்து பேசினது அல்ல, ஏசாயா தானா கற்பனை செய்து பேசினது அல்ல. அவைகள் எல்லாம் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் யார்? அவங்க தேவனுடைய பரிசுத்தமான மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசியிருக்காங்க. தேவனுடைய பரிசுத்த மனிதர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள். ஆம், இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள். எல்லாரும் மனிதர்கள் தான் உலகத்திலே. ஆனால் வேதம் இவர்களை பற்றி என்ன சொல்லுகிறது? தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய பரிசுத்த மனிதனாய் இருந்தால் உங்களை கொண்டு தேவன் பேசுவார். நான் ஒரு தேவனுடைய பரிசுத்த மனிதனாய் இருந்தால் என் மூலமாய் அவர் பேசுவார். தேவனுடைய பரிசுத்த மனிதர்களை கொண்டுதான் தேவன் பரிசுத்த ஆவியினாலே ஏவி பேசுகிறார். பரிசுத்த மனிதர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இப்பொழுதும் சபைகளிலே பரிசுத்த மனிதர்களை தேவன் ஊழியக்காரர்களா வச்சிருக்காரு. அவர்களை ஏவுகிறார், ஏவி பேச வைக்கிறார். அவர்கள் பேசுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேரத்தில் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலம் மனுஷருடைய சித்தத்தினால உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், வசனங்களுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இதை உம்முடைய ஜனங்களும் ஏற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே.